நேற்று பிரதமர் வந்திருந்தார். இதயம் கணக்குது. பூர்ணச்சந்திரனை பார்த்துட்டு அவங்க குடும்பத்தை நல விசாரிக்காரு. ஆனால் தமிழக முதல்வர் இதுவரைக்கும் வந்து பார்க்கல. அதை எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலி தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, எங்கேயோ காசால இருக்கக்கூடிய அவங்களுக்குள்ள உள்நாட்டு போர்ல 2 பேருக்கு அவங்களுக்காக கண்ணீர் வடிக்கிறார். உலகத்தில் இருக்கக்கூடிய எங்க வேற்று மத மக்கள் வந்து பாதிக்கப்பட்டாலும் கண்ணீர் வடிக்கிறாரு. எங்கேயோ இருக்கிறக்கெல்லாம் கண்ணீர் வடிக்கும், முதலை கண்ணீர் வடிக்கும் நம்ம ஸ்டாலின். அவங்க நேற்று பாருங்க, நம்ம பிரதமர் என்ன சொல்லியிருக்காரு, அந்த குடும்பத்திற்கு நான் தகப்பனாக இருப்பேன், தந்தையா இருந்து உங்களுக்கு காப்பாற்றணும் வாக்கு கொடுத்துரு. எங்க டெல்லியில இருந்து பிரதமர், நம்ம நாட்டோட பிரதமர், உலகம் ஃபுல்லா திருக்க இந்த பிரதமர் சொல்லியிருக்காரு. ஆனா தமிழ்நாடு முதலமைச்சர் மீண்டும் இந்துக்கள் அப்படின்னு சொன்னா இளிச்சவாயன் சொல்லி இந்துக்கள் என்ன ஒரு பாராமுகமாக இந்து தர்மத்தையும் பண்பாடையும் கலாச்சாரத்தையும் கேவலப்படுத்தும் விதமாக அந்த திமுக இருக்கக்கூடிய அத்தனை அரசியல் கட்சி தலைவரும் செயல்படுறாங்க. அதையும் கண்டிக்கிறது இல்ல. உயிரிழந்த அந்த பூர்ணச்சந்திரனுக்கு ஒரு மௌன ஒரு அஞ்சலி கூட செலுத்த ஒரு மனசுக்குள்ள ஒரு இல்லாத ஒரு சூழ்நிலை இந்த திமுக அரசு, திராவிட மாடல் அரசின் தலைவர் திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு இருக்கு. தொடர்ந்து இந்துக்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க, தமிழர்கள் பார்த்துட்டு இருக்காங்க, முருகபக்தர்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நிச்சயம் இதற்கான பதிலடி கொடுக்கிறதுக்கு நேரம் தமிழ்நாட்டில் இன்னும் சில மாதங்களிலே வருகை இருக்கிறது. முருக பக்தர்கள், உண்மையான முருக பக்தர்கள், உண்மையான முருகனை தெய்வமாக வழிபடக்கூடியவர்கள் தமிழ் இந்துக்கள் இதற்கு பதிலடி கொடுப்பார்கள். ரொம்ப நன்றி.